ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். ஒரு சின்ன திருக்குறளோட பார்த்துடலாமா? இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானக்கடை. சரிங்களா? இதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனைவி மாண்புடையவளானால் இல்லாதது இல்லை, இல்லத்தில் தீயவளானால் இல்லத்தில் இருப்பதில்லை. இதுதான் இதனோட பொருள். இதனோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனைவி நல்ல குணமுடையவளாக இருக்கணும். சரிங்களா? தீய குணமுடையவளாக இருந்தால் அவள் இல்லத்தில் இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் இதனோட பொருள். அதான் சொன்னேன் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை துணை நலம்னாலே நம்ம வாழ்க்கையில் கூட ஜாயின் பண்ணுறவங்க, அதாவது மனைவியை பற்றின ஒரு திருக்குறளாக தான் வரும். இன்றைக்கி 33வது திருக்குறள் பார்த்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் திருக்குறள் சொல்ல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா நாளுமே ஒரே மாதிரி நம்மளுக்கு இருக்குது. நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாதுல்ல கரெக்டாக ஓடுறதுக்கு. மனுஷங்க தானே. ஒரு நாள் கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால கொஞ்சம் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு. அதனால தான் திருக்குறள் சொல்லவும் லேட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம் நண்பர்கள் அனைவரும் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ நான் கடவுளை பிரார்த்திக்கின்றேன். எனக்காண்டி நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.